guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸ்கின் கேர் பேம்பர் ரொட்டீன் நான் வந்துட்டு இந்த சம்மருக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு ஈஸியான மார்னிங் அண்ட் நைட் டைம் ரொட்டீன் வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். உங்களுடைய ஸ்கின் கேர் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் குயிக்காக உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் என்னென்ன அப்படின்றது காமிச்சிடுறேன். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். நைட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். வீக்லி ஒன்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக். இப்போ இங்கே காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நான் ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது வந்து நல்ல ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டில் கிளென்சிங் ஜெல். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் இது வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ராடக்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு கிளியர் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இது வந்து அழகாக உங்களுடைய ஸ்கின்னில் வந்து லேதர் ஆகும். இதில் குட்டி குட்டியாக அந்த கிரானியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மைல்டாக உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுது, ஸ்கின்னை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாமல். ஸோ இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு டோனர்ன்றது என்ன பண்ண போகுதுன்னா உங்களுடைய ஸ்கின் பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது. அடுத்தடுத்து நீங்கள் போடுற ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்ல அழகாக வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கிறதுக்கு, ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ அது போர்ஸை வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்னைக்கு பயோட்டிக்கோட கியூக்கும்பர் போர் டைட்டனிங் ரிஃப்ரெஷிங் வாட்டர் இதுதான் வந்து காமிக்க போகிறேன். அகைன் இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு வந்து சூப்பர் சூட்டபிளாக இருக்க போகுது. ஒன்றுமே கிடையாது, கொஞ்சோண்டு இப்படி கையில் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு காட்டன் பேட்லையும் எடுத்துக்கலாம், கையிலையும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதுக்காக ஒரு காட்டன் பேட் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் கையில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பாம் அப்படியே கொண்டு போய் என்னுடைய முகத்தில் இப்படி நான் வந்து ப்ரெஸ் பண்ணிப்பேன். ஆல்சோ இதெல்லாம் நீங்கள் மூக்குலையும் இப்படி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்துன்னா ஸ்ப்ரே பாட்டில் இதை போட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை காட்டன் பேடில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கையில் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 seconds இப்படி ட்ரை ஆக விட்டுருங்க. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டைட்டர் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டோனரில் இது வந்து நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டோனர் நான் சொல்லுவேன். ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடமா வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா Purplle வாங்கிக்கலாம். நான் Purplle தான் வந்துட்டு இதெல்லாம் பிக் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். Purplle.com பார்த்துக்கோங்க. இந்த Purplle பியூட்டி சேல்லாம் நிறைய வரும். அந்த டைமில் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் இருக்க போது. இருக்கிற ப்ரைஸை விட கம்மியாக வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி தான் வாங்குவீங்க அப்படின்னா கூட Purplle வாங்கினா உங்களுக்கு COD வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 100% ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வச்சுருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடாக இருக்குது. உங்களுக்கு செம்ம குவிக்காக வந்துட்டு டெலிவரியும் நடக்குது. இதில் எலீட் கிளப்னு ஒன்று இருக்குது. அதுலலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, மெம்பர் ஆகிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆர்டருக்குமே வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி இருக்குது. நிறைய அமேசிங்கான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ Purplle வந்து ஒரு நல்ல ஆத்தென்டிக்கான ஒரு இடம் தான். நீங்கள் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர், பியூட்டி கேர், எல்லா பாடி கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ டோனர் வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. டோனருக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு போட பிடிக்கிறது வந்து சீரம்ன்றது நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சீரம் வந்து நல்லா உங்கள் ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகும். அதனால கான்சென்ட்ரேட்டடான வெர்ஷன் கொஞ்சம் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு டபுள் மடங்கு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு வைட்டமின் சி சீரம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து குட் வைப்ஸோட பிரைட்னிங் ஃபேஸ் சீரம், வைட்டமின் சி ஃபேஸ் சீரம். இதை வந்து இப்படி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ராப்பர் பாட்டிலில் தான் வருது. ஒரு 4 drops 3 drops போதும். அதை எடுத்து அகைன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு டக்குன்னு உங்கள் ஸ்கின்ல வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறது அந்த வேலை எதுவுமே பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் வேணால் கையில் எடுத்துகிட்டு கழுத்துக்கு போடுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்சோ கழுத்தை மறந்துடாதீங்க. கழுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகிக்கும். வைட்டமின் சி வந்து அந்த க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்க்கு ஆக்னேலாம் வராமலும் பார்த்துக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கின் கேர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் பொறுத்து. அடுத்தது மாய்ஸ்சரைசரும் மஸ்ட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஆல் த்ரூ த டே மாய்ஸ்சரைஸ்டாக, ஹைட்ரேட்டடாக, நரிஷ்டாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளோட இந்த ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். இது 12 மணி நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்க போகுது. இது வந்து லைட் வேரியன்ட். ஸோ சம்மருக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் போட்டது எதுவுமே எனக்கு போட்ட மாதிரியே ஃபீல் ஆகலை. அதுதான் இன்னொன்று பெஸ்ட் பார்ட். அண்ட் சம்மருக்கு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது லைட்டாக இருக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாகவே ஸ்கின் கேர் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும், நசன்னு இருக்கும். அதுக்காகவே ஸ்கின் கேர் மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் லிட்ரலாக அப்படியே லைட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல நீங்கள் போட்ட மாதிரியே இருக்காது. நான் ஒரே ஒரு ஹேக் தரேன் உங்களுக்கு. போட்டோன்னே கசகசன்னு இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு போடும்போது ரிலாக்ஸ்டாக உட்காந்து போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. ஓகே,
அதுக்கப்புறம் அது செட்டில் ஆக டைம் கொடுத்தீங்கனாலே உங்கள் ஸ்கின்ல அழகாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரி செட் ஆகிடும். ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசரும் டன். அடுத்தது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் நீங்கள் வெளியிலே போகலனா கூட போடுங்க, வெளியில் போனால் கண்டிப்பாக போடுங்க. சம்மர் டைம், வின்டர் டைம், எல்லா டைமும் நீங்கள் வந்து போட்டே ஆகணும். நான் இன்றைக்கி இந்த சன்ஸ்க்ரீன் காமிக்கிறேன். இது வந்து DermDocோட அல்ட்ரா மேட் ட்ரை டச் அண்ட் ஆயில் ஃப்ரீ ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன். அகேன் ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன். நான் வந்து டியூவி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ்னு எல்லாமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து 2 விரலில் எடுத்துக்க சொல்லுவாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கடாப்பிடான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், பட் இந்த மாதிரி தான் விரலில் எடுத்துக்க சொல்லுவாங்க. இது வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன். போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்கள் ஸ்கின்னில் வந்து அது அழகாக செட் ஆகி அந்த ஒரு ஒயிட் காஸ்ட்லாம் எதுவும் கொடுக்காம இருக்கும். ஆயிலி ஸ்கின் ஆளுங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்ல அந்த யூவி ப்ரொடெக்ஷன் அது மட்டும்லாம் கொடுக்கறது இல்லை, ஓவரால் ஸ்கின் கன்சர்ன்ஸே வந்துட்டு டார்கெட் பண்ணும். அதுதான் சன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட். உங்களுக்கு ஆக்னே இருக்குது, ரேஷஸ் இருக்குது, க்ளோஸ்டு காம்டவுன்ஸ், அது இது எதுவாக இருந்தாலும் அதையும் ட்ரீட் பண்ணிட்டு நீங்கள் மேலே சன்ஸ்க்ரீன் போடாமல் விட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரீட் பண்ணதுக்கான எஃபெக்டே இல்லாமல் போயிடும். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். ஓகே, ஆல்சோ இதே கழுத்துக்கு, காதுக்கு, கைக்கு, இந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியா எல்லாம் போடுங்க. நீங்கள் வந்து லேப்டாப்லேயே வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக போடுங்க. மென் விமன் 2 பேரும் போடலாம். அது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நிறைய பேர் கேட்குறது இதுதான், மென் போடலாமா, அப்பா போடலாமா, அண்ணா போடலாமா, ஹஸ்பண்ட் போடலாமா அப்படின்றது. ஸ்கின் இருக்க எல்லாருமே போடலாம். இன்ஃபேக்ட் குழந்தைங்களே வந்துட்டு 6 மாதத்துக்கு மேலே இருந்து சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்றாங்க. சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு விஷயம். சோப் போட்டு குளிக்கிற மாதிரி குளிச்சு முடிச்ச அப்புறம் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னாங்க. ஓகேவா, அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இது போட்டு வந்து செட்டில் ஆகிடுச்சு. என்னுடைய ஸ்கின் வந்து பிக்மெண்டட் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறது தான். ஆப்வியஸ்லி வெள்ளை கலரில் ஏதாவது ஒரு க்ரீம் போடுறீங்க, அது வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷோடு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குன்னா அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் ஒரு மாதிரி கொடுக்கும். அது வந்து எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் சுத்தமாக தரல. ஆனால் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லிப் பாம். இந்த லிப் பாம் அப்படின்றது வந்துட்டு மார்னிங் டைம் ரொட்டீன், ஈவினிங் டைம் ரொட்டீன்லாம் கிடையாது, ஆல் த்ரூ த டே நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா ஆப்வியஸ்லி ஏதாவது சாப்பிட கொள்ள இது வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பப்போ ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதே நீங்கள் இப்போ வந்து நைட் டைம் ரொட்டீனில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ், இதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகேன் டோனர் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அழகாக அது கிளாரிஃபை பண்ணி அந்த போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி அடுத்து போடுற ஸ்கின் கேருக்கு வந்து ரெடி பண்ண போகுது. ஸோ டோனர் வந்து நைட் டைமும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது சீரம். உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் வந்துட்டு பாலிஷ்டான ஸ்கின், ரேடியண்ட்டான ஸ்கின், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நைட் டைமும் வைட்டமின் சி போடலாம். இல்லை வேணா நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த வைட்டமின் சி நீங்கள் நைட் டைம் தாராளமாக ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாய்ஸ்சரைசர் இஸ் அ மஸ்ட். ஓகே, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது மார்னிங் நைட் டைம் 2 வேலையும் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மாய்ஸ்சரைசர் இட் இஸ். ஸோ இதை வந்து நீங்கள் நைட் டைம் பண்ணிக்க போகிறீங்க. ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு வந்து ஏஎம் ப்ராடக்ட்ஸ், பிஎம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அடுத்தது வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி மாஸ்க் போடுறது. அது வாரத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் பொறுத்து, தேவை பொறுத்து. நான் வந்து ஒரு ஜென்டில் ப்ளஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணோன்னா mCaffeinoட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் நான் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் உங்களுக்கு. இது அகைன் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு சூப்பர் சூட்டபுளாக இருக்க போகுது. இது ரொம்ப ஜென்டிலான ஒரு ஃபிசிக்கல் ஸ்க்ரப். நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரப் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின்னில் ஐயோ போடுறோமே தேய்க்கிறோமேன்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் நார்மலாக அதே அகைன் அந்த ப்ளம் ஃபேஸ் வாஷ் வச்சே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரப் வச்சு ஜென்டிலாக உங்கள் ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு டிப் தரேன், ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு அழகாக வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு கரெக்டாக டைமர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதாவது மசாஜ் பண்ணுற டைம் சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரப் 30 செகண்ட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க. அது வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்குக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்க சீரியஸாக செம்மையாக வந்து விரும்ப போகிறீங்க. இது வந்து ஒரு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க், டீப் கிளென்சிங் ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரம் குட் வைப்ஸ். இது வந்துட்டு என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட் ஃப்ரம் குட் வைப்ஸ் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து எத்தனை டப் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது தெரியல, நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. பட் ஐ ரியலி லவ் திஸ் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபேஸ் மாஸ்க்குன்னு வெளில வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து இந்த ப்ளம், இந்த குட் வைப்ஸ் இதெல்லாம் தான் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். அதுவும் முக்கியமாக நான் வந்துட்டு இந்த வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் மட்டும் பண்ண மாட்டேன். எங்கேயாவது பெரிய ஈவெண்ட் கிளம்ப போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரெடி ஆகல, மேக்கப் பண்ணுவேன்ல, அந்த மேக்கப் செஷனுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் போட்டுருவேன். என் ஸ்கின் வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக செம்ம சூப்பராக ஆயில் கண்ட்ரோல் ஆகி என் ஸ்கின் வந்து சீரியஸாக
சூப்பரான ஸ்டேட்டில் இருக்கும். ரியலி லவ் திஸ் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரம் குட் வைப்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு காயிற வரைக்கும் வச்சுட்டு, அது ஒரு 5 to 10 minutes ஆகும். காயிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அகைன் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுற போகிறீங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க. இது போடுறீங்க, நைட் டைம் போடுறீங்க, எனக்கு சிம்பிளாக வேணும்னா சிம்பிளாக ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்ட அப்புறம் நீங்கள் போட்டு உங்களுடைய ஸ்கின்ல அகைன் அந்த மாய்ஸ்சரைசேஷனை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஒரு பிகினராக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. முக்கியமாக உங்களுக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் தான் இருக்குது, இல்லை இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப லைட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க விரும்புகிறீங்க. உங்களுடைய ஸ்கின் கேரை வந்துட்டு ஒரு சிம்பிளான விதத்துலையும் ஸ்கின்னை வந்துட்டு சர்வைவும் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாமே பர்பிள்லேருந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பர்பிள் பியூட்டி சேலெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக பர்பிளோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இன்னுமே வைட் ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எப்படி நீங்கள் பில் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கும் மற்றவங்களுக்கும். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.